மகளே கேரளா லாட்ரி கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 25/6/2026 ஒரு கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 24ஆம் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 547 நடிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கு நம்ம கொடுத்து என்னான்னு பார்த்துட்டு நம்ம 25ஆம் ஒரு கெஸிங்கை பார்த்துருவோம். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். ஆனால் பி போர்டில் சிங்கிள் ஷாட்டில் கொடுத்துருந்தோம், வந்தால் வர மாதிரி இந்த மாதிரி. ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 547க்கு நம்ம கொடுத்ததில் 8-3 ஏ போர்டில் எதிர்பார்த்தோம். ஆனால் டி போர்டில் வந்துருச்சு. இல்லைன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வினியாக இருந்திருக்கும். 4ஆம் நம்பர் சொன்ன மாதிரி பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் சி போர்டில் வர மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் நமக்கு இன்றைக்கி 4ஆம் நம்பர் மட்டும்தான் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி 8ஆம் நம்பர் வந்திருந்தால் ஒரு நல்ல ஒரு கிட்டாக வந்திருக்கும். ஓகே நண்பர்களே, வாங்க 25ஆம் ஒரு கெஸிங்கை நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா டிஎன் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டுக்கு 13 100 வினிங் கொடுக்குறாங்க. 2 டிஜிட் 13 1000, 3 டிஜிட் 12 4500, 25 9500, 30 14,000, 70 33,000 கொடுத்துருக்காங்க. எங்களோட 4 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 25 90,000, 110 4,50,000 கொடுக்குறாங்க. அதேமாதிரி புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 93 605 18 559 நம்பர்லாம் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே நம்மள இன்றைக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் நம்ம எப்படி எடுக்க நம்ம பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் 074 இந்த 074 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துருவோம். ஓகேவா? 074 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு தான் எடுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 213 போட்டு எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் புள்ளிக்கு முதற்கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் முதற்கூடிய நம்பர் 70 கிடச்சிருக்கு. 70 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 074 நமக்கு 70 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 203. இந்த 203 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ இந்த 203 ரூட் ஆப்ஷன் 213 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 51 கிடச்சிருக்கு. 51 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 203 வச்ச அடியில் நமக்கு 51 கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 122. இந்த 122 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 122 போடையில் நமக்கு முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0+7 கிடச்சிருக்கு. 07 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 122 வச்சு நமக்கு 07 கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 547. இந்த 547 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 547 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 69 கிடச்சிருக்கு. 69 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 547 வச்சுட்டு நமக்கு 69 கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்தோம். இதில் 0 1 7 இந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 9 வந்தால் பார்த்தீங்கன்னா பி போர்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வேறு போர்டு வந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளே. ஓகே, வந்தால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். கண்டிப்பாக 9ஆம் நம்பர் வந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளே. ஓகே, அடுத்தபடி நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? 074 வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 074 போட்டுக்கிறோம். ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 643 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதற்கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 6+3 கிடச்சிருக்கு. 6 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 074 வச்சு நமக்கு 6 3 கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 203. இந்த 203 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 203 ரூட் ஆப்ஷன் 643 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 3 கிடச்சிருக்கு. 2 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 203 வச்சு நமக்கு 2 3 கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 122. இந்த 122 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 122 போடையில் நமக்கு முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 4 கிடச்சிருக்கு. 3 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 122 வச்சு நமக்கு 3 4 கிடச்சிருக்கு. இல்லை 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 547. இந்த 547 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 547 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 4 8 கிடச்சிருக்கு. 4 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா?
பார்த்தீங்கன்னா 547 வச்சுட்டு நமக்கு 4 அல்லது 8லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்து 4 அல்லது 8 நம்பர் வந்துச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 8ஆம் நம்பர் வரலாங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் 4 நம்பர் வந்துச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 8ஆம் நம்பர் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் 5க்கு 8 வந்து ஏ போர்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். உங்கள் கணிப்பில் ஏ போர்டுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா? ஓகே நம்ம இன்றைக்கான நம்ம ஆல்போர்டு நம்பர் வந்து எடுத்திருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 அல்லது 6லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும் 4 அல்லது 8லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதில் 8, 6 இந்த நம்பர்லாம் கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். 9ஆம் நம்பரும் வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா? ஏபிபிசிஎஸ்சிக்கான ஒரு கணிப்புன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 68, 86, 98, 89, 64, 46, 94, 49ன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸ்லாம் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி கெஸியாக மட்டும் பாருங்கள். எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது மக்களே. ஓகே மேலே நம்ம வந்து ஏ போர்டுக்கு 8 வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா சி போர்டில் 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏ போர்டு 8 வந்துச்சுன்னா ஏசி பார்த்தீங்கன்னா 80ன்னு வரலாம். வந்துச்சுன்னா பயன்படுத்தி பாருங்கள். அப்படி இல்லாட்டி கெஸியாக மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஓகே மலை இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 547. ஓகேவா? 547க்கு பார்த்தோம்னா இவர் பார்த்தீங்கன்னா 57 கொடுத்துருக்காப்புல. ஏபிசி போட்டுருந்தா ஒரு நல்ல ஒரு எண்ணி வந்திருக்கும். இவர் பற்றி திருவண்ணாமலை அவர் பார்த்தீங்கன்னா 1771 போட்டிருக்காப்புல. இன்றைக்கி வந்து ஒன்று கனெக்டாவில் அசோக்குமார் அவர் பார்த்தீங்கன்னா 7612 கொடுத்துருக்காப்புல. இதில் 7ஆம் நம்பர் மட்டும் வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி அசோக்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 7-6 கொடுக்குறப்பல. இதில் 7ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான வினிஸ் வந்து கொடுக்குறப்பல. ஆனால் நம்ம அசோக்குமார் கொஞ்சம் சூப்பராக கணிப்பு கொடுக்குறப்பல கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விளையாடுங்க. அதே மாதிரி சிங்கிள் நம்பர் ஆல்போர்டு 7 வந்தால் 547க்கு பார்த்தீங்கன்னா 47 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் வந்து கொடுக்குறப்பல. அடுத்தபடி 57 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி 57ம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி 57 ரெண்டுமே வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கணும் பிள்ளை. கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் விளையாடுங்க. அப்படி மதிய அவர் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு சிங்கிள் ஷாட்டில் வந்து 4 கொடுத்துருக்காப்புல. அதே மாதிரி 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக மதிய அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 4 கொடுத்துருக்காப்புல. நம்ம ஆனால் பி போர்டில் நம்ம கூட 4 கொடுத்துருந்தோம். ஆனாலும் ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான். அருமையான ஒரு கணிப்பில் எடுத்துருக்காப்புல. ஓகே மலை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினிஸ் கொடுத்துருக்கீங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான கணிப்போட சந்திப்போம். ஓகேவா?